அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம சோல் லேண்ட் 2 எபிசோட் 16 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோன்னா, அந்த ஒரு காம்படிஷன் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஹீரோவை மட்டும் கோர் மெம்பராக எடுத்திருக்க மாட்டாங்க. அது அவனுக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்திருக்கும். ஸோ டீச்சர் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த சோல் கைடிங்லாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர்த்துருப்பாங்க. அங்கே இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவனை டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்டிங் எல்லாமே முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோக்குமே இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஆல்ரெடி சைட்டோ இருக்கான் இல்லையா, அவன் வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான். ஸோ நான் உன்னையுமே என்னோட ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிறேன். எனக்கு இப்போ 2 ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோவை இந்த ஸ்கூலோடைய ஸ்டூடெண்ட்டாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, நான் உன்னை எடுத்துக்கிறேன், உனக்கு திறமை அதிகமாக இருக்குது, கண்டிப்பாக நீ வந்து பெரிய ஆளாக வருவே அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த இடத்துல கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கான் இல்லையா, இவர் என்ன சொல்கிறாருன்னா அதை கண்டினியூ பண்ணு அப்படிங்கிறாரு. ஏன்னா நீ ஒரு சோல் மாஸ்டர், உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த கிளாஸஸை நீ கண்டினியூ பண்ணு, அது முடிச்சதுக்கப்புறமா உனக்கு ரெஸ்ட் வரும் பார்த்தியா, அந்த டைமில் இந்த இடத்துக்கு வா. ஸோ உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் நீ ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நிறைய உழைக்க வேண்டியிருக்கும், பரவாயில்லையா அப்படிங்கிறாரு. இவனுக்கு சான்ஸ் கிடைச்சதே பெரிய விஷயம் அப்படிங்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இந்த ஸ்கூலோடைய டீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரும் இந்த மாஸ்டரும் வந்து ஒரு பெரிய பிளானே வச்சுருக்காங்க. இவங்க வந்து சோல் கைடிங்லாம் பண்ணுறாங்கல்ல, இதை வச்சு ஒரு சோல்ஜர் பிளான் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. ஸோ இவங்க 2 பேருமே அந்த பிளானுக்கு ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இவங்கள சூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு பக்கம் முடிட்டோம். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஹீரோ எப்பவும் போல் கிளாஸில் போய் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது புது மெம்பர்ஸ் எல்லாம் அங்கே வந்திருக்காங்க. இந்த ஒரு காம்படிஷனில் யார் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் லீடர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். அதுக்காக 3 பேரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீச்சர் சஜஸ்ட் பண்ணுறாங்க. யார் யார் அப்படின்னா, வாங்தோங், நம்ம ஹீரோ, அதுக்கப்புறமா மூபாய். யூஹாவோட பேர் அங்கே பார்த்த உடனே எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன். ஏன்னா அவன் வந்து ரொம்ப வீக்காக இருக்கான் இல்லையா, அவனுக்கு இருக்கிறது ஒரு சோல்ரிங் தான். அப்போ ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு டைரெக்டாகவே அப்போஸ் பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறா, அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், அவனுக்கு ஒரே ஒரு சோல்ரிங் தான் இருக்குது, அவனை எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவன் வந்து இதுக்கு தகுதியானவன் கிடையாது அப்படிங்கிறான். அதான் டீச்சர் கேட்குறாங்க, அப்போ என்னோட டெசிஷனை நீ அப்போஸ் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு மட்டும் பிரச்சனை இல்லைங்க, இங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே தான் பிரச்சனை அப்படின்னு. டீச்சர் என்ன சொல்கிறாங்க, சரிப்பா, யூஹாவ் பேர் யார் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கையை தூக்குங்க அப்படின்னு. நிறைய பேர் கை தூக்குறாங்க. வாங்தோங்க்கு சரியான கோவம். உனக்கு என்ன அவ்வளோ பிரச்சனையா, உனக்கு என்ன அவ்வளோ பெரிய திமிரு, தைரியம் தான் என்ன சேலஞ்ச் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாங்தோங் கத்த. அந்த பொண்ணு என்ன சொல்கிறான்னா, நான் ஏன் உன் கூட சண்டை போடணும், அங்கே ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான்ல, தைரியம் தான் அவனை சண்டை போட சொல்லு அப்படிங்கிறா. இப்போ டீச்சர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, யூஹாவ் நீ என்ன சொல்கிற அப்படின்னு. நான் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறான். நார்மலாக டீமாக சண்டை போடும்போது நம்முடைய ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பான். அது காரணம் என்னென்னா, இவனுடைய பவர் வந்து அசிஸ்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு பவர் தான். ஆனால் இப்போது டேரெக்டாக ஒருத்தர் கூட இறங்கி சண்டை போடணும் அப்படிங்கிறப்போ இவனோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. அதுவுமே அந்த பொண்ணு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால எல்லாருமே இந்த சண்டையை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே வராங்க. இப்போ சோல் அரினால வந்து பார்த்தீங்கன்னா சண்டை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த பொண்ணுக்கு ஃபயர் பவர் அப்படிங்கிறது இருக்குது, அதாவது ஃபயர் டிராகனுடைய பவர். அவள் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை அடிக்க ஆரம்பிக்கிறா. இதை பார்த்து ஷாவ் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பதறி போகிறா. அந்த டைமில் வாங்தவங்க என்ன சொல்கிறான்னா, இல்லை நீ வந்து அவனை நம்பிக்கை வை அப்படிங்கிறா. இதுக்கேற்ற மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய மென்டல் டிடெக்ஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுறான். இப்போது ஆப்பனன்ட்டுடைய மூவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இவன் வந்து ஈஸியாக கணிக்க முடியும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டே இருக்கான். அந்த தாங்மன் கிளானோடைய டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யூஸ் பண்ணுறான். அதுக்கப்புறமா கேச்சிங் கிரேன் சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அந்த பொண்ணை சரியான அடி அடிக்கிறான். இதை பார்த்தோன்னே எல்லாருக்குமே ஆச்சரியம், என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோடைய பவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி க்ளோஸ் காம்பாட்டுக்கான பவரே கிடையாது. அவன் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து சண்டை போடக்கூடிய ஒரு ஆள். இப்போது கிட்ட இருந்து அடிக்கிறான் அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆனாலும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல். அவளுடைய பவர் பயங்கரமாக இருக்குது. ஃபயர் டிராகன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவள் அடிக்க ஆரம்பிக்கிறா. எல்லா இடத்துலையுமே ஃபயர் அப்படிங்கிறது தெரிக்குது. நம்ம ஹீரோ என்ன தான் ஓடினா கூட எவ்வளோ தூரம் ஓட முடியும், ஏன்னா ஃபயர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. இதில் இவ வேறு வந்து ஃபயரோட சேர்ந்து இவ்வளோ வந்து அடிக்க ஆரம்பிக்கிறா. ஸோ டீச்சரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யூஹாவ் தோற்று போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் யூஹாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஹேட்ரட், பயங்கரமான ஒரு ஹேட்டு, அவனுக்கு கோவம் அதிகமாகிடுச்சு. அவன் என்ன சொல்கிறான், நான் தோக்கலை இன்னும் அப்படிங்கிறான். அந்த டைமில் அவனுடைய கண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக மாறுது. அவனை சுற்றி பிளாக் கலரில் வந்து அவனுடைய ஆராவே மாறுது. அது மட்டும் இல்லாமல் அந்த இடமே வந்து அப்படியே இருள் சூழ்ந்த மாதிரி ஆயிடுது. டீச்சரால் வந்து பார்த்தீங்கன்னா இது உணர முடியுது, ஏதோ ஒரு பயங்கரமான டார்க்கான ஏன்ஷியன்ட் பவர் அப்படிங்கிறது இங்கே இருக்கிற மாதிரி அவங்க உணர்றாங்க. இது நம்ம யூஹாவ் கிட்டேருந்து வருதோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ யூஹாவோட உடம்புல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷேடோ அப்படிங்கிற ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டே இருக்குது. அந்த ஷேடோ ஸ்ப்ரெட் ஆக இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா பேயை பார்த்த மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்கா. அவளால் மூவ் கூட பண்ண முடியல. அந்த டைமில் யூஹா என்ன பண்ணனா, மறுபடியும் சோல் ஷாக் அப்படிங்கிற அட்டாக்கை யூஸ் பண்ணுறான். இந்த முறை அந்த அட்டாக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பொண்ணு அந்த இடத்துலேயே வந்து டிஃபீட் ஆகிடுறா. ஆனாலும் இவனுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கமாக இருக்குது. இது யாருடைய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் உடம்புக்குள்ளே இன்னொரு பவர் இருக்குது பார்த்தீங்களா, டார்க் பவர். அதுதான் அது இப்போ ஒரு ஹியூமன் ஃபார்ம் அப்படிங்கிறது எடுத்திருக்கு. அந்த பவர் கிட்ட
நம்மளுடைய அந்த வார்ம் இருக்கும் பார்த்தீங்களா, அது போய் சண்டை போட்டுட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே இந்த ஒரு வாய்ஸ் அப்படிங்கிறத கேட்டிருப்பான். ஒரு முறை வாங்தோங் கூட நடந்து போகும்போது இந்த ஒரு வாய்ஸ் கேட்டிருக்கோம். ஆனால் அது யாருடைய வாய்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இப்போ தான் அவனுக்கு புரியுது இது இவனுடைய உடம்புக்குள்ளே இருக்கிற பவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ யூஹாவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்பேஸ்க்குள்ளே வரான். வந்து கேட்குறான், நீங்கள் யார், நீங்கள் எதுக்காக என்னுடைய உடம்புக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அவர் என்ன சொல்கிறாருன்னா, பயப்படாதப்பா, நான் வந்து இங்கே உனக்கு எதுவும் தப்பு பண்ணுறதுக்காக வரல. அதாவது இந்த ஒரு வார்ம் அவன் உடம்புக்குள்ளே போச்சு இல்லையா, அதே சமயத்தில் இவரும் அங்கே வந்திருப்பாரு. ஸோ அந்த டைமில் இந்த வார்ம் வந்து அந்த உடம்புக்குள்ளே போகும்பொழுது ஒரு எனர்ஜி ஃப்ளக்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும்ல, அதை யூஸ் பண்ணி இவருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு உடம்புக்குள்ளே வந்துட்டு இருப்பாரு. இப்போ விஷயம் என்னன்னா, இவன் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருந்தான் இல்லையா, அப்போ இவனுக்குள்ளே இருந்த அந்த ஹேட் அப்படிங்கிறது அதிகமாகி அது ட்ரிகர் ஆனதுனால இவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏஞ்சிட்டாரு. ஸோ இந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த பாருப்பா, நான் வந்து வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன். ஸோ என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இந்த ஹேட் அப்படிங்கிறது உனக்கு தேவை கிடையாது. அது வந்து உன்னை வந்து பிளைண்ட் ஆக்கிடும். ஸோ ஹேட்ரட் அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம், அதை விட்டுரு அப்படிங்கிறாரு. ஆனால் இந்த வார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அது பண்ணுறதாங்க அல்டிமேட் காமெடி. ஏன்டா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன மதிக்கவே மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு பவரை போயிட்டு குத்துன்னு குத்திக்கிட்டு இருக்கு. என்னென்னமோ பண்ணுது, ஆனால் ஒன்றுமே வேலைக்கு ஆகலை. அது சொல்லுது நம்ம யூஹாவுக்கிட்ட, இங்கே பாரு, நீ வந்து ஸ்ட்ராங் ஆகிட்டேன்னு வச்சுக்கோயேன், நீ என்ன பண்ணு, உன்னுடைய ஸ்பிரிட் பவரை யூஸ் பண்ணி அந்த ஒரு பவர் வெளியில் தள்ளி விட்டுட்டு நாளைக்கு அது நமக்கு எதிர்க்கா மாறிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்குது. அதான் இவன் கேட்குறான், சரி அது நீ சொன்ன அது வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குன்னு, அதை நான் வெளியில் தள்ளணும் அப்படின்னா எத்தனை வருஷம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறான். இது உடனே கால்குலேட் பண்ணி, நீ ஒரு 3000 வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்குது. போடாடே, உனக்கு ஒரு வேலை இல்லை. ஸோ இப்போ இவன் மயக்க தெளிஞ்சு எழுந்திக்கிறான். எழுந்தோன்னா ஐயோ கிளாஸுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போகிறான்ப்பா. அதான் டீச்சர் சொல்கிறாங்க, நேற்று உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தேன், ஆனால் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கல, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிங்க. இன்றைக்கி நான் டெசிஷன் எடுத்துட்டேன். இந்த கிளாஸோட லீடர் வந்து வாங்தோங், வைஸ் லீடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஹா அப்படின்ட்டாங்க. ஆனால் மறுபடியும் இவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க. டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒழுங்கு மரியாதை எந்திரிச்சு என் கிளாஸ் விட்டு வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. இவங்க சண்டை போடலாம் முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா டீச்சருடைய பவரை பார்த்தோன்னா அவங்களே ஓடி போயிட்டாங்க அங்கேருந்து. இப்போ இங்கே கட் பண்ணால் ஒரு அண்டார்டிக் மாதிரி ஒரு இடத்த காட்டுறாங்கப்பா. அந்த இடத்துல ஒரு ஐஸ் ஸ்கார்பியன், சரிங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு பீஸ்ட்டு. இதை எதுக்காக காட்டுறாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. அடுத்து நம்ம ஹீரோக்குள்ளே வரப்போகிற பவர் இதுதான். ஆனால் அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு இன்னும் 2 எபிசோடாவது இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த எபிசோடில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.